வணக்கம். ஆம், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்டிஐபிஆர் சரிங்களா. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியிடக்கூடிய அந்த தினம் ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுறாங்க இல்லைங்களா. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 41லிருந்து 50 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 41 பாருங்கள். தினம் ஒரு கேள்வியில் கேட்கப்பட்ட 41வது வினா பாருங்கள். பெரும் பூநாரைகள் சரணாலயம் தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், தனுஷ்கோடி சரிங்களா. ஸோ தனுஷ்கோடியில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பூநாரைகளுக்கான அந்த சரணாலயம் வந்து இப்போ புதுசாக வந்து அமைச்சிருக்காங்க. சரி, ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 42வது கேள்வி பாருங்க. தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்பத்துறை வளர்ச்சிக்கு அடித்தளமிட்ட டைடல் பூங்கா திட்டம் எந்த முதலமைச்சரால் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரிங்களா. மு கருணாநிதி 2000ஆம் ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா டைடல் பூங்கா அந்த திட்டம் வந்து தொடங்கியிருப்பாங்க தமிழ்நாடு அரசால். ஸோ அப்போது முதலமைச்சராக இருந்தது யார் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் தான் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 43வது கொஸ்டின் பாருங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று, அதாவது ஆகஸ்ட் 12, 2025 தொடங்கிய முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. முதலமைச்சருடைய தாயுமானவர் திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கொஸ்டின்ல இவங்களே பார்த்தீங்கன்னா அந்த தொடங்கப்பட்ட தேதி வந்து கொடுத்துட்டாங்க. ஆகஸ்ட் 12, 2025 தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி சரிங்களா. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வந்து வழங்குறதான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே எவ்வளோ பேர் பயனடைகிறாங்க அப்படின்னா மொத்தம் வந்து 21,70,454 பயனாளர்கள் வந்து இதில் வந்து பயன்பெறாங்க சரிங்களா. அதில் வந்து மூத்த குடிமக்கள், அதாவது 70 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா 20,42,657 நபர்களும், மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 1,27,797 பயனாளிகளை வந்து பயன்படுறாங்க. மொத்தமாக வந்து நம்மளுக்கு தேவை 21,70,000 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அப்போ முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா வயது முதிர்ந்தவர்கள், அதாவது மூத்த குடிமக்கள் மற்றும் அந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ரேஷன் பொருட்களை வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்கக்கூடிய திட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த தாயுமானவர் திட்டம். இது தொடங்கப்பட்டது வந்து பார்த்தோம்னா 2025 ஆகஸ்ட் 12 இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 21,70,000 அப்படிங்கிற அந்த பயனாளிகளுடைய அந்த கவுண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 44வது கொஸ்டின் பாருங்க. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் அந்த முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் பயனாளர்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போதான் பார்த்தோம்ல நம்ம, இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் சரிங்களா. 21,70,454 பயனாளர்கள் மொத்தமாக இதில் சரிங்களா. ஸோ முதியவர்கள் மற்றும் அந்த மாற்றுத்திறனாளிகள் மொத்த பயனாளிகளுடைய எண்ணிக்கை வந்து 21,70,000 அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க 45வது கொஸ்டின் பாருங்க. தினமொரு கேள்வியில் கேட்கப்பட்ட 45வது கேள்வி பாருங்க. ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களின்படி தமிழ்நாடு கடந்த 14 ஆண்டுகளில் இல்லாத அபரிவிதமான அந்த வளர்ச்சியை தற்போது எட்டியுள்ளது. இதற்கு பெரிதும் உந்து சக்தியாக இருந்த துறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சதவீதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 11.19% சரிங்களா. டபுள் டிஜிட்டு 14 வருஷம் கழிச்சு இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டிஜிட் அப்படிங்கிற அந்த இலக்கையே வந்து அடைஞ்சிருக்கு பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு. இதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது எந்த செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 3ஆம் நிலைத்துறை, அதாவது சேவைத்துறை தான் சரிங்களா. சர்வீஸ் செக்டார் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அதிகப்படியான கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 53% பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் செக்டார்லேருந்து மட்டுமே நம்மளுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டினுடைய அந்த ஜிடிபியில். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார், செகண்டரி செக்டார்னு சொல்லக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார்லேருந்து ஒரு 37%, அக்ரிகல்ச்சர் செக்டார், பிரைமரி செக்டார்னு சொல்லக்கூடிய இந்த அக்ரிகல்ச்சர் செக்டாரில் பார்த்தீங்கன்னா ஒரு 13% பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய அந்த பொருளாதார வளர்ச்சியில் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமானதும் கூட நம்மளுக்கு. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியில் வந்து அசெண்டிங் ஆர்டரில் வந்து எழுத சொல்லிட்டாங்க அல்லது இது மேட்ச் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் இந்த டேட்டா கொஞ்சம் ஞாபகம் வச்சுருந்தா தான் நம்மளால் வந்து போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சர்வீஸ் செக்டாரு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இண்டஸ்ட்ரியல் செக்டாரு, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா
அக்ரிகல்ச்சர் செக்டார். சரிங்களா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 11.19%. சரிங்களா. ஸோ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அந்த விகிதத்தை வந்து வச்சிருக்காங்க. பொருளாதார வளர்ச்சியில் வந்து அதிகமான விகிதத்தை வச்சிருக்காங்க. அதையும் ஞாபகம் வச்சு. சார் ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 46 பாருங்க. தினம் ஒரு கேள்வியில் 46வது கேள்வி என்னன்னா, இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தமிழ்நாடு தான். சரிங்களா. ஆன்சர் வந்து தமிழ்நாடு. எவ்வளோ தொழிற்சாலைகள் வச்சிருக்காங்க அப்படின்னா 31,517 தொழிற்சாலைகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. இந்தியாவிலேயே அதிகமான தொழிற்சாலைகளை கொண்ட மாநிலமாக வந்து தமிழ்நாடு வந்து இருக்குது. சரிங்களா. மற்ற மாநிலங்கள் வந்து புதிய முதலீட்டை வந்து ஈர்க்க சிரமப்படுது. இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு அதிகமான முதலீடு வர்றதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அதிகமான அந்த தொழிற்சாலைகள் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த தொழிற்சாலைகள் மூலமாக தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பும் வந்து அதிகமாக வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றாங்க. சரிங்களா. சரி ரைட், ஓகே. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து தமிழ்நாடு தான். சரிங்களா. அடுத்த 47வது கொஸ்டின் பார்க்கலாம். தினம் ஒரு கேள்வியில் கேட்கப்பட்ட 47வது கேள்வி பாருங்க. 2025ஆம் ஆண்டு முதல் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை 3,500 எவ்வளவு ரூபாயாக உயர்த்தப்பட்டது அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அதாவது அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதாந்திர உதவித்தொகை கொடுக்குறாங்க. அது இது வரைக்கும் 3,500 ரூபாயா கொடுத்துருந்துருக்காங்க. இப்போ அதை எவ்வளோ உயர்த்தியிருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து கேள்வி. 2025 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 4,000, ஆப்ஷன் பி 5,000, ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 6,000, ஆப்ஷன் டி வந்து 7,500 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8,000 வரணும். ஆனால் இங்கே டி வந்து பார்த்தீங்கன்னா 7,500 கொடுத்துருக்காங்க. இதுவும் ஆன்சர் கரெக்டு தான். அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக 3,500 வந்து 4,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ 7,500 ரூபா ப்ளஸ் இது கூட வந்து 500 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரிங்களா. மருத்துவப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபா கொடுக்கறதுனால மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 8,000. அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. மாதந்தோறும் திங்கள் தோறும் பார்த்தீங்கன்னா 8,000 உதவித்தொகை வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு மாதந்தோறும் 8,000 வந்து உதவித்தொகை வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இது. சரிங்களா. ஸோ 8,000 கொடுத்தாலும் ஆன்சர் வந்து கரெக்டு தான். 7,500 அப்படிங்கிறது கொடுத்தாலும் வந்து கரெக்டு தான். சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 தமிழறிஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் வந்து வழங்குறாங்க இந்த உதவித்தொகை. சரிங்களா. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆண்டுல இருந்து 150ஆகவும் அது வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. இது வரைக்கும் 100 பேருக்கு ஆண்டுதோறும் ஒரு 100 தமிழறிஞர்கள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த உதவித்தொகை. இந்த ஆண்டுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது ஒரு 25ல இருந்து 150 அதை வந்து உயர்த்தியிருக்காங்க. அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 48வது கேள்வி பாருங்க. தினம் ஒரு கேள்வியில் கேட்கப்பட்ட 48வது கேள்வி. தமிழ் மொழி, கலை, பண்பாடு ஆகியவற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வேர்களை தேடி திட்டம் எந்த துறையின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஈஸியான ஆன்சர், ஈஸியாக பண்ணிடலாம். ஆப்ஷன் டி அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை. சரிங்களா. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்களை தேடி அப்படிங்கிற அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க. இப்போ நம்ம இந்த வேர்களை தேடி அப்படின்னா என்ன அப்படின்னு வேணா தெரிஞ்சுக்கலாம். நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. ஆக்சுவலாக இந்த வேர்களை தேடி அப்படிங்கிற இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தமிழ்நாட்டில இருந்து ஒரு 2-3 தலைமுறைகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வேறு நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா குடிபெயர்ந்திருப்பாங்கல்ல. ஸோ அவர்களுடைய அந்த வாரிசுகளை மீண்டும், அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சுற்றுலா மாதிரி கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய அந்த வாரிசுகளை பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் மொழி, தமிழர்களுடைய அந்த வரலாறு, பண்பாடு, கட்டிடக்கலை, கலாச்சார சிறப்பு, ஸோ இதெல்லாம் அதை அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்களை தேடி அப்படிங்கிற அந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். சரிங்களா. ஒரு பண்பாட்டு பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சுற்றுலா பயணம் மாதிரி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை வந்து பூர்வீகமாக கொண்டு இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க அந்த சந்ததியினரை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து ஒரு சுற்றுலா மாதிரி வந்து ஒரு 15 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பண்ணியிருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டம். இது எப்போ வந்து செயல்படுத்தினாங்க அப்படின்னா, இந்த டேட்டு கொஞ்சம் முக்கியமானது. டிசம்பர் 29, 2024 இருந்து ஜனவரி 12, 2025 வரைக்கும். சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேர்களை தேடி அப்படிங்கிற அந்த திட்டத்தின் மூலமாக அந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாட்டை பாரம்பரியமாக கொண்டிருப்பாங்கல்ல. ஸோ அந்த வாரிசுகளை அந்த புலம்பெயர்ந்த அவங்களுடைய அந்த வாரிசுகளை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க,
இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த ஒரு பண்பாட்டு பயணம் மாதிரி நடத்தியிருப்பாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சார் தானே சார், ரைட், ஓகே. அதாவது இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, 20க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டின் தொன்மை வாய்ந்த இடங்கள். ஆக்சுவலாக வந்து இந்த இடங்களுக்கு வந்து சுற்றுலா பயணம் மாதிரி, பண்பாட்டு பயணம் மாதிரி மேற்கொண்டிருக்காங்க. அதில் வந்து பயிற்சி பட்டறைகள், கலை நிகழ்ச்சிகள் இது எல்லாமே வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகே சார், ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 49 பாருங்க. இந்தியாவில் உற்பத்தியாகும் மின் தூக்கிகளில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான், 33.33%. ஸோ இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய மொத்த மின் தூக்கிகளில் தமிழ்நாட்டில இருந்து மட்டும் எவ்வளோன்னா 3ல் 1 பங்கு உற்பத்தி ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 33% பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து மட்டுமே உற்பத்தி பண்றாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து ஏ தான், 33.33%. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 50வது கொஸ்டின், இந்த வீடியோவுடைய கடைசி கொஸ்டின் இது. தினமொரு கேள்வியில் கேட்கப்பட்ட 50வது கொஸ்டின் பாருங்க. செமி கண்டக்டர்கள் உற்பத்தியை ஊக்குவிக்கும் தமிழ்நாடு செமி கண்டக்டர் இயக்கம், சரிங்களா, 2030 இந்த திட்டத்தை செயல்படுத்த எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, 500 கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க இந்த திட்டத்துக்காக. சரிங்களா. ஸோ அப்போ இந்த தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 அந்த இயரும் ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் அப்படிங்கிறது 2030 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக 500 கோடி வந்து நிதி அப்படிங்கிறது வந்து ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா. 5 ஆண்டு திட்டத்தை செயல்படுத்த அரசாணையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா. 2025 இருந்து 2030 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க. இதுக்காக 500 கோடி நிதி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர் வந்து உற்பத்தி திறன் வடிவமைப்பு பரிசோதனை மையம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நிறுவனத்துக்காகவும் வந்து ஒரு அந்த 500 கோடியில் 100 கோடியும், அதே மாதிரி கோவையில் பார்த்தீங்கன்னா சூலூர் பல்லடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஏக்கரில் செமிகண்டக்டர் இயந்திர தொழில் பூங்கா உருவாக்குறதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அரசாணையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவையில்லை. நமக்கு ரொம்ப இதில் எது இம்பார்ட்டன்ட்னா தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் எந்த இயர் வரைக்கும் திட்டமிட்டிருக்காங்கன்னா 2030 வரைக்கும் அதுக்காக 500 கோடி நிதி அப்படிங்கிறது ஒதுக்கி இருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ இதை ஒன்றா செமிகண்டக்டர் உற்பத்தி வடிவமைப்பு வந்து சென்னையில் வந்து அந்த ஒரு பரிசோதனை மையமாக வந்து நிறுவனத்துக்கு 100 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்கிறத வேணா ஞாபகம் வச்சுக்கலாம். சார், ரைட், ஓகே. சொல்லலாம். நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 41லேருந்து 50 வரைக்கும் அந்த கேட்கப்பட்ட தினம் ஒரு கேள்வி அப்படிங்கிறதுல அந்த டிஎன்டிஐ பேரில் கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கான விடையை வந்து பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்த வினாக்களை வந்து பார்க்கலாம். சரிங்களா. 51லேருந்து 60 வரைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த 50 அதாவது 40 வரைக்கும் 1லேருந்து 40 வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனுடைய லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ், பை.